ஆயில் கம்பெனிகள் எல்லாம் வெனிசுவேலால நாட்டுடமை ஆக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, மற்ற கம்பெனிகள்லாம் அந்த ஏற்கனவே செய்த முதலீடு அது இது எல்லாத்தையும் கடன் மாதிரி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க, ஷெவரான் கம்பெனி தவிர. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா, அதுக்கு வட்டி உண்டு கண்டிப்பா, அதுவும் சேர்ந்து எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொகை. ஏன்னா 2007 இருந்து இப்ப 2025 வரைக்கும் நீங்க டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வருஷம் 19 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுது, ஏகப்பட்ட கடன் சுமை அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பால் சிங்கர் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மெத்தடு, அந்த கம்பெனியை வந்து அதனுடைய மதிப்பீடுன்னு சொல்லக்கூடியதை குறைச்சு, ஏன்னா ஏகப்பட்ட கடன். அது தவிர இன்னொரு பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா, இந்த அமெரிக்கா அடிச்ச கூத்து, வெனிசுவேலா மேல போடப்பட்ட சாங்ஷன்ஸ் கொள்ளக்கூடிய தடைகள், அதனால அவங்களால எண்ணெயை விற்க முடியல. நம்ம சொல்லலாம் சார், இப்போ அவங்க வந்து நயாரா எனர்ஜிக்கு வித்திருக்காங்களே ராஸ் நெஃப்ட் ரஷ்ய கம்பெனி மூலமானா, அங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். ராஸ் நெஃப்ட்டுக்கு அவங்க எதுக்கு அலோவ் பண்ணிச்சு அமெரிக்கா அப்படின்னா, வெனிசுவேலா பல கடன்களை வாங்கியிருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து, அந்த கடனை அட்ஜஸ்ட் பண்றதுக்காகத்தான் கொடுத்துருக்கோம். ஆக இன்கம், வருமானம்ன்றது கிடையாது, ஏற்கனவே இருக்கிற கடனுக்கு பதிலாக எண்ணெய் விற்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வட்டிக்கும் சேர்த்து விற்கப்பட்டது, அந்த மாதிரி தான் அது சொல்லப்பட்டு அது மாதிரி போயிட்டு இருக்குது. ஆக மொத்தம் அந்த நாடு அவ்வளவு பெரிய எண்ணெய் வளம் இருந்தும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் யாருடையது நீங்க பாருங்க, அமெரிக்க ஆயில் கம்பெனி கடனா கொடுத்து தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க, அது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. அதுக்கு ரீசன் நீங்க உடனே அதை சொல்லக்கூடாது. அடுத்ததா என்ன பாத்தீங்கன்னா, தடைகள் போடப்பட்டது, அந்த எண்ணெய் வளங்களை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் நாடு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைந்தது. இந்த மாதிரி வீழ்ச்சி அடையும் போது இந்த பால் சிங்கர், இந்த வல்ச்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிருக்கு, அந்த கம்பெனி, அதாவது இந்த நாட்டுடைமை ஆக்கப்பட்ட எண்ணெய் கம்பெனியினுடைய சொத்துக்களுடைய மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கோர்ட்ல வாதாடி இருக்கார். இந்த வாதாடுறது, இதற்கான உதவிகள் செய்வது, இது எல்லாத்துலயும் வெட்ட வெளிச்சமா வந்திருக்கு மார்க்கோஸ் ரூபியோ, ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் அமெரிக்கா, இப்ப ட்ரம்ப்புக்கு அடுத்த பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர். அவர் எல்லாத்துக்கும் இதற்கு துணை போயிருக்கிறார் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரி, அது ஒரு பாயிண்ட். அவர் ட்ரம்ப்புக்கு ஆலோசனைகளை கேட்காம இதெல்லாம் தன்னிச்சையா செஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு 0 அப்படின்னு. சோ அப்ப ட்ரம்ப்புக்கு தெரியும், மார்க்கோஸ்க்கு தெரியும். அந்த வெனிசுவேலால இப்ப ஆட்சிக்கு வரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா மரியா கொரின் மச்சாடோ. இந்த 3 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம். சோ இப்ப மதிப்பு குறைச்சிட்டாங்க. என்ன மதிப்பு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10 ரூபாய் ஷேரை வந்து 50 பைசா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. 50 பைசா அப்படின்னு கொண்டு வந்த உடனே கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு, அந்த ஷேர் எல்லாம் நீங்க இந்த பால் சிங்கர்னுடைய கம்பெனியான ஆம்பர் எனர்ஜிக்கு கொடுக்கணும். அது வந்து எலியட் மேனேஜ்மெண்ட்டினுடைய சிஸ்டர் கம்பெனி, அதனுடைய ஓனர் இந்த பால் சிங்கர். ஸோ 10 ரூபா ஷேர் 50 பைசாக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு, அதுக்கு தான் மாத்ரோ எதிர்ப்பு தெரிவித்தாரு. இப்ப அவரை கடத்தி கொண்டு போய் அமெரிக்கா கோர்ட்ல வச்சாச்சு. 17ஆம் தேதி மார்ச் வரைக்கும் அவருக்கு அமெரிக்க கோர்ட் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய நிலைப்பாடை சொல்லுங்கன்னு. அது வரைக்கும் அவர் வந்து உள்ள இருக்க போறாரு. அதுக்குள்ள இங்க வேற யாராவது ஆட்சிக்கு வருவாங்க. இந்த மாதிரி வரும்போது இந்த சொத்துக்கள் பரிமாற்றம் ரொம்ப சுலபமாக, இந்த ஷேர் பரிவர்த்தனை எல்லாம் இவங்க கிட்ட அமெரிக்காவினுடைய பால் சிங்கர் கையில வந்துவிடும். இந்த மாதிரி 50 பைசாக்கு வர ஷேர் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு நடுவுல என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க. ட்ரம்ப் உடனே என்ன பண்ணிருக்காரு, அமெரிக்க கம்பெனிகளை கூப்பிட்டுருக்காரு, நீங்க எல்லாம் வந்து அமெரிக்கால எண்ணெய் சார்ந்த வர்த்தகத்துல முதலீடு செய்யணும், உற்பத்தி செய்யணும், சுத்திகரிப்பு செய்யணும், வர்த்தகம் செய்யணும். சில கம்பெனிகள் ரெடின்னு சொல்லியிருக்காங்க, சில கம்பெனிகள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ அது வந்த உடனே என்ன ஆகும், இந்த PDVSA அந்த கம்பெனியுடைய ஷேர் 50 பைசாக்கு வாங்குறான்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய உற்பத்தி ஆகும், வளர்ச்சி வரும், எண்ணெய் வியாபாரம் நடக்கும், லாபம் சம்பாதிக்கும். அப்ப என்ன ஆகும், அது 10 ரூபாய் கூட வரும். ஒரு உதாரணம் தான், திருப்பியும் சார் 10 ரூபாயா அங்க அப்படின்னு கேட்காதீங்க, ஒரு உதாரணம். அந்த மாதிரி வரும்போது என்ன மாதிரி கொள்ளை லாபம் சம்பாதிப்பார்கள் அப்படிங்கறத யோசிங்க. இதத்தான் அந்த ராய்ட்டர், இத எப்படி ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, நான் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி தான். தமிழ்நாட்டில் ஐ திங்க் அது எந்த எக்டான்னு தெரியல, பெரம்பலூர் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு
சுகர் ஃபேக்டரி. அந்த சர்க்கரை ஆலையில சரியா வியாபாரம் ஆகல, இது ஆகல, அது ஆகல, தொழிலாளர் போராட்டம்லாம் சொல்லி 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 அதை அப்படியே அந்த சர்க்கரை ஆலையை மூடிட்டாங்க. அதை மூடிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஏலத்துல விட்டாங்க. ஏன்னா அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறது, அதாவது கடன் இதெல்லாம் ஈடுகட்டுறதுக்காக அந்த சர்க்கரை ஆலையை ஏலத்துல விட்டு சொற்ப பணத்தை வந்து இந்த மஞ்சக்கடுதாசுன்னு சொல்லக்கூடிய அளவுல ரூபாய்க்கு 10 பைசான்னு கணக்கு பண்ணி செட்டில் பண்ணி விட்டுட்டாங்க. அத ஆலையை யாரு ஏலத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னா, தற்போது ஆட்சியில் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள சில முக்கிய நபர்கள் அதை கையில எடுத்திருக்காங்க. அதை கையில எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சர்க்கரை ஆலைய சாராய ஆலையா மாத்திட்டாங்க. ஏன்னா மொலாசஸ்ல இருந்து நீங்க எத்தனால், அதுல இருந்து அப்புறம் பிளெண்டிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இது பண்ணிடலாம், ஆல்கஹால்ல இருந்து பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி ஒரு குயுக்தியா ஒரு நல்ல ஓடிக்கிட்டு இருந்த சர்க்கரை ஆலையை கெடுத்து குட்டுச்சோறாக்கி சாராய ஆலையா மாத்திருக்காங்க. இப்ப அங்க பாருங்க, இந்த பண பரிவர்த்தனை அங்க எப்படி வந்திருக்குன்னா, அந்த ஆலையினுடைய மதிப்பு குறைக்கப்பட்டு ரூபாய்க்கு 10 பைசான்னு செட்டில் பண்ணி அதை ஏலத்துல இவங்களே எடுத்து இன்னைக்கு அது மிகப்பெரிய சொத்து. அந்த நிலம், அந்த ஃபேக்டரி, நினைச்சு பாருங்க. இதே மாடல் தான் பல நாடுகள்ல இந்த மாதிரி வெஞ்சர் கேபிட்டல்ஸ்னால நடத்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வந்து. ஆக மொத்தம் ஜனநாயகம் சரியில்லை, ஓட்டு திருட்டு, தேர்தல் தில்லுமுள்ளு, அதுக்கப்புறம் போதைப் பொருள் கலாச்சாரம், அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி, இதெல்லாம் காரணம்னா பார்த்தோம்னா இதன் பின்புலத்துல எப்பேற்பட்ட தகுடுதத்தங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம் பணம் பணம் பணம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிக்குது வெனிசுவேலாவில். இப்ப வந்து இது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது அரசியல் ரீதியாக என்னதான் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாலும் அந்த ஆர்டரையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் முன்னெடுத்து செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு எட்வர்ட் மாடரோ ஒரு தடையா இருந்ததுனால அவர் அகற்றிய பிறகு இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அப்படிங்கிற மாதிரி நீதியிலிருந்து அரசியல் ஆக்கப்பட்டு இப்ப மீண்டும் எல்லாமே ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி வந்திருக்கு, அதுக்காக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு ரீசனா தான் நான் பார்க்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், வெனிசுவேலா நாட்டில் உள்ள எண்ணெய் வளம், தங்கம், மற்ற இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா கையகப்படுத்துவதற்காகத்தான் இந்த முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களை அந்த ஆர்டிகிள் ஃபுல்லும் படிச்சு, சரி இவங்க தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, வேற யாராவது நியூஸ் ஏதாவது இருக்கான்னா நிறைய வந்திருக்கு. இந்த ஷெவ்ரான் ஷேர் வந்து 3ஆம் தேதி நிக்கோலஸ் மாத்ரோவை கைது செய்த உடனேயே விலை ஏறி இருக்கு. அதாவது அன்அஃபிஷியல் மார்க்கெட்னு வாங்க, அதெல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. அப்புறம் அஃபிஷியல் மார்க்கெட்ல, ஷேர் மார்க்கெட்ல ஷெவ்ரான் ஷேர் பயங்கரமா விலை ஏறி இருக்கு அப்படின்னு. அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பேர் முன்னாடியே அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா, அதாவது இந்த கோர்ட் ஆர்டர் வந்த உடனே வாங்கிட்டாங்க. அவங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இது வெனிசுவேலால இருக்கு, அமெரிக்க கோர்ட்டுக்கு எந்த விதத்துல இதுக்கு உரிமை இருக்கு, இல்ல வந்து அதாவது ஜூரி செக்ஷன் சொல்லுவாங்களா, எப்படி இதை செய்ய முடியும்? இது இன்டர்நேஷனல் கோர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தனி நாட்டினுடைய கோர்ட்டு இன்னொரு சுதந்திர நாட்டின் மீது எப்படி தடை விதிக்க எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க அதை பத்தி. ஆனா மக்கள் இதை நம்பியிருக்காங்க. வெனிசுவேலா மக்களே இதெல்லாம் நம்பி இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அவங்களும் துணை போயிருக்காங்க அப்படிங்கிறதான். சில பேர் கேட்டிருந்தாங்க, சார் வந்து மாத்ரோவுடைய பாதுகாப்பு படையினரோ அங்க இருக்கிற இராணுவமோ எதுவுமே செய்ய முடியலையா, செய்யலையா அப்படின்னா, இல்லை விலை போறவங்க இருக்க வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, விலை போய் விட்டார்கள் அவ்வளவுதான். அவரை தூக்கிட்டு போங்கன்னு மக்கள் தெருவில் இறங்கி போராடுற லெவலுக்குலாம் மனத்தை மாத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்னதான் கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டாலும் அரசியல் சூழ்நிலை சாதகமாக இருந்தால் தான் இந்த கோர்ட்டு தீர்ப்பை முன்னெடுத்து அதற்கான சொல்யூஷன்ஸ், அதாவது இந்த பணத்தை திருப்பி பெறுவதற்கான வழிமுறைகளை நடத்த முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் அது மற்றும் வெனிசுவேலாவின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா கையகப்படுத்துவது, இந்த மாதிரி பல விதமான அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லக்கூடியதை கையில் எடுத்து தான் இந்த நிக்கோலஸ் மாத்ரோவை கடத்தி கொண்டு போய் அமெரிக்கா ஜெயிலில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் தெளிவான உண்மை. இதுல இந்த கம்பெனிகள் மட்டுமே பணம்
பெற்று பயனடைவார்களா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இதில் கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஷெவரான் ஷேரே வாங்கி விற்றுருப்பார். ஏன்னா அவர் பிஸ்னஸ் மேன். அவர் பயங்கரமாக விளையாடுறாரு இந்த கிரிப்டோ கரன்சியில். அவரே சொந்தமாக கிரிப்டோ கரன்சி வேற வச்சிருக்காரு. அது ஒன்று ட்ரம்ப். அடுத்தது மார்க்கஸ் ரூபியோ, அவருக்கும் மிகப்பெரிய அளவில் பணம் போய் சேர்ந்திருக்கும். மூன்றாவதா யாரு அப்படின்னா இந்த மரியா கோரின் மச்சாடோ, பணத்துக்காக தன் நாட்டையே காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பெருமையான அவார்டு நோபல் பரிசுக்காக தன் நாட்டையே காமிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேருக்கும் கண்டிப்பா பணம் போய் சேர்ந்திருக்கும். அவங்களும் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமா அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஆக மொத்தம் டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறதோ இல்லை ட்ரக்கை பற்றி பேசுகிறதோ எல்லாமே பொதுமக்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு தகுடுதத்தமான திரைமறை வேலைகள் தான். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பல தகுடுதத்தங்கள்லாம் நடந்திருக்கு. இதை விட இன்னும் சில விஷயங்கள் வந்திருக்கு. இந்த வீடியோவே கொஞ்சம் லெங்க்தியாக வந்துருச்சு. ஸோ அதனால் அடுத்த வீடியோவாக அந்த சில விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.